என்னாலும் ஆண்டவரை காண்பதால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாலும் ஆண்டவரை காண்பதால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. நம்மை பாவஞ்சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும்படி துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளுண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் உடைப்பார். தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய வயிறுள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவும் அதை நக்கும் என் ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன். நான் மற்றும் சமுத்திர ஆழங்களில் இருந்தும் திரும்ப அழைத்து வருவேன். நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. நம்மேல் பாவஞ்சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. சரணம். தேவனுடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் நடந்தார்கள். சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் உங்க நடந்தார்கள். இஸ்ரவேலின் உச்சிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீ எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நான் அதில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் மெய்ப்பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பூமியின் ராஜ்யங்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்களின்னே எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேகமண்டலங்களிலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த